அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஸ்வாலோட் ஸ்டார் எபிசோட் 218 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் எங்கே முடிஞ்சிருக்கோம், அவன் பார்த்தீங்கன்னா எங்கே மாட்டியிருக்கோன்னே தெரியாமல் ஒரு இடத்துல மாட்டிகிட்டு இருந்திருப்பான். ஒரு வழி அங்கேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் பார்த்தா ஸ்டார் பீஸ்ட் அலையன்ஸ்க்கு அவனை கூப்பிட்டு போகிறதுக்காக ஆள் வந்திருக்கும். இப்போது அலையன்ஸ்க்கு போயாச்சு. அங்கே போய் பார்த்தா ஒவ்வொரு பீஸ்ட்டுமே டைனாசர் கணக்காக இருக்குது. இவன் பூனைக்குட்டி மாதிரி இருக்கான். இவனுக்காக ஒரே பயம், அத்தாடி நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்களா என்னன்னு தெரியலையே, பயமாக இருக்கேன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த சமயத்தில் இவனை தேடி ஏகப்பட்ட கோல்டன் ஹார்ன் பீஸ்ட் அங்கே வருது. இவங்கெல்லாம் எப்படி பார்த்தாலும் கிளானாக தான் இருப்பாங்க. நிறைய பீஸ்ட் இருக்குது. அதில் கோல்டன் ஹார்ன் பீஸ்ட் அப்படிங்கிறது தனி கிளான். ஸோ ஒரு கோல்டன் ஹார்ன் பீஸ்ட் வந்திருக்குன்னு தெரிஞ்ச உடனே அந்த பவர்ஃபுல் ஃபைட்டர்ஸ் எல்லாம் இவனை ரிசீவ் பண்ணுறதுக்காக வந்துட்டாங்க. நம்ம ஹீரோ உள்ளுக்குள்ளே பதறிக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் வேறு வழி இல்லை, ஏன்னா இவ்வளோ தூரம் வந்தாச்சு, என்னதான் நடக்குது பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நிற்கிறான்ப்பா. ஆக்சுவலாக வந்த பீஸ்ட்டு இவனை ஏதாவது பண்ணோம் அப்படின்னு பார்த்தா வெல்கம் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பயங்கரமாக ஆரவாரம் பண்ணுதுங்க. இப்போது இந்த கோல்டன் ஹார்ன் பீஸ்ட் எல்லாமே இங்கே வந்ததுனால இவனை ஒரு பீஸ்ட் கூட்டிகிட்டு வந்ததில்ல, அவர் என்ன சொல்கிறாரு, உங்கள் ஆட்கள்லாம் வந்துட்டாங்க, நான் கிளம்பி போகிறேன்ப்பான்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாரு. ஆக்சுவலாக இந்த இடத்துல லிட்டரலாக ஒரு பார்ட்டி போய்கிட்டு இருக்கு. நம்ம மனுஷங்க என்ன பண்ணுவோம், புதுசாக ஒருத்தர் வந்தால் பார்ட்டி பண்ணுவோம்ல, அந்த மாதிரிங்க. நார்மலாக இந்த பீஸ்ட்டை பார்க்குறவங்க என்ன நினச்சிப்பாங்கன்னா, இதெல்லாம் ரொம்ப மோசமானது, ரொம்ப கொடூரமானது அப்படின்னு நினச்சிப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு பக்கம் இருக்கிறத நம்மளால் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறான். ஸோ இந்த பார்ட்டியெல்லாம் அப்படியே போய்கிட்டே இருக்கும்போது இந்த இடத்துக்கு இன்னும் 2 ஸ்ட்ராங்கஸ்ட் பீஸ்ட் வருது. அதுவுமே நம்ம ஹீரோவை பார்த்து வெல்கம் பண்ணுது. அது என்ன சொல்லுது, நீ உன்னுடைய சொந்த உழைப்பால் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆயிருக்க, அப்போது நாங்கள் உனக்கு ட்ரைனிங் கொடுத்தா நீ இன்னும் ஸ்ட்ராங் ஆகிடுவே அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இங்கே இருக்கிறதே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கஸ்ட் பீஸ்ட் தான் எல்லாமே. இதை விட ஸ்ட்ராங்கஸ்ட் யாரானா இவங்களோட ஆன்செஸ்டர். அந்த ஆன்செஸ்டர் நம்ம ஹீரோவை பார்க்கணும்னு சொல்லியிருக்காராமா. இவன் பதறி போகிறான், ஆத்தாடி எங்கே சிக்கியிருக்குன்னு தெரியலையே அப்படின்னு யோசிக்கிறான். அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒன்றும் பயப்படாத, இங்கே இருக்க பல பேர் இது வரைக்கும் ஆன்செஸ்டரை பார்த்ததே கிடையாது, உனக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு அப்படின்னா அது ரொம்ப பெரிய விஷயம் அப்படிங்கிறாங்க. என்ன ஆப்பர்ச்சுனிட்டி, அவனுக்கு தானே தெரியும் கஷ்டம். ஓகேன்னு சொல்லிட்டு இவனை கொண்டு போய் அந்த ஒரு இடத்துல விட்டுட்டாங்கப்பா. இவனுமே என்ன பண்ணுறான், அந்த ஒரு ஆன்செஸ்டருக்கு வணக்கம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அந்த ஒரு மனுஷனுமே அங்கே வராரு. வந்துட்டு பார்க்குறாரு. பார்த்துட்டு என்ன சொல்கிறாரு, பரவாயில்லடா, நீ ஸ்ட்ராங் பீப்புள் கிட்டலாம் சண்டை போட்டிருக்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறான். ஆனால் அந்த ஒரு மனுஷன் ரொம்ப ஈஸியாகவே நம்ம ஹீரோ யார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாப்புல. ஓ, நீ என்கிட்ட இருந்தே இதெல்லாம் மறைக்கலான்னு பார்க்குறியான்னு சொல்லிட்டு இவன் யார், எப்படி இந்த பீஸ்ட்டை டேக் ஓவர் பண்ணான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டாரு. அதான் மனுஷன் சொல்கிறாரு, நீ பூமியை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக பவர்ஃபுல் எனிமீஸ் கிட்டலாம் சண்டை போட்ட, உன்னோட தைரியத்தை நான் பாராட்டுறேன், அதனால தான் ஹியூமன் கிளானில் உன்னை ரேர் ஜீனியஸ்னு சொல்கிறாங்களான்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. இப்போ நம்ம ஹீரோடைய பீஸ்ட் பாடி உள்ளே போயிடுச்சு, அவனுடைய ஒரிஜினல் பாடி வெளில வந்துருச்சு. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், அவனோட சிச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஏன்னா அந்த பாடியை டேக் ஓவர் பண்ணுது, ஒரு இடத்துல ட்ராப்பாக இருந்தது, இதெல்லாமே எதாச்சியாக நடந்ததுங்க, நான் வேணுனே பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அவர் என்ன சொல்கிறாரு, எப்பா அந்த பாடியை நீ டேக் ஓவர் பண்ணது உனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அதெல்லாம் நான் குறை சொல்லலை, எனக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆக்சுவலாக நீங்கள் வந்தது தற்செயலாக நடந்த விஷயம் கிடையாது, இது எல்லாத்துக்கும் காரணம் உன்னுடைய டீச்சர் தான் அப்படிங்கிற மனுஷன். ஸோ இந்த பீஸ்ட் ஆன்செஸ்டரும் அந்த சிட்டிங் மவுண்டன் கெஸ்ட் இருக்கார்ல, 2 பேருமே ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அதாவது இந்த ஸ்பேஸ் பீஸ்ட் அலையன்ஸ்லேயே முக்கியமான ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்த இவனுக்காக ஓப்பன் பண்ணணுமா. நம்ம ஹீரோ பீஸ்ட் காட் பாத் அப்படிங்கிறத ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். இந்த யூனிவர்ஸ்லேயே யாருக்குடா பீஸ்ட் காடை பற்றி நல்லா தெரியும் அப்படின்னா இந்த ஸ்டார் பீஸ்ட்டுக்கு தான். ஏன்னா இந்த ஸ்டார் பீஸ்ட் எல்லாமே யாரா அப்படின்னு கேட்டால் அந்த பீஸ்ட் காடோடைய டிசனன்ஸ். ஸோ பீஸ்ட் காட் பாத்தை பற்றி இவங்களுக்கு தான் நல்லா தெரியும், வேறு யாருக்கும் அந்த அளவுக்கு நல்லா தெரியாது. நம்ம ஹீரோக்கு ஏற்கனவே ஒரு சந்தேகம் இருந்தது. ஏன்னா ஒரு டைமில் என்ன பண்ணியிருப்பான், அந்த பீஸ்ட்டுக்கு நிறைய கிறிஸ்டல்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருப்பான். அதை அப்சர்வ் பண்ணுறதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாது. ஆனால் அந்த பீஸ்ட் ரொம்ப ஈஸியாகவே அப்சர்வ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த சமயத்திலேயே நம்ம ஹீரோக்கு ஒரு சந்தேகம் இருந்தது, இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டான். இப்போ மனுஷன் என்ன பண்ணுறான், நம்ம ஹீரோவை அங்கேருந்து அப்படியே அல்லைக்கா தூக்கி வேற ஒரு ஸ்பேஸில் தூக்கி போடுறாப்புல. அவர் என்ன சொல்கிறாரு, உன் டீச்சரோட ரிக்குவயர்மெண்ட்ஸை நீ மட்டும் கம்ப்ளீட் பண்ணலன்னு வச்சுக்கோ, இங்கேயே ஃபுல்லாக தங்கிட வேண்டியதுதான் அப்படிங்கிறாரு. இந்த இடத்துல ஏகப்பட்ட பீஸ்ட் காடோடைய ஸ்டாச்சு இருக்குது. ஆக்சுவலாக இந்த ஒரு இடத்த என்ன சொல்கிறாங்கன்னா பீஸ்ட் காட் வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, ஹியூமன் ஃபார்முக்கு மாறி நம்ம ஹீரோ பக்கத்தில் வராரு. இங்கே இருக்க அந்த ஒவ்வொரு ஸ்டாச்சுயுமே சும்மா இல்லை, அது எல்லாத்துக்குள்ளேயுமே பயங்கரமான டெக்னிக் இருக்குது. உனக்கு திறமை இருந்தால் அதை பார்த்து நீயே கற்றுக்க வேண்டியது தான். இன்னொரு விஷயம் என்னடா அப்படின்னா, இந்த இடத்துக்கும் வெளி இடத்துக்கும் டைம் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. வெளியில் 1 செகண்ட் அப்படிங்கிறது இந்த ஒரு இடத்துல 10,008 செகண்டாம். அப்போ இந்த இடத்துல நம்ம 10,000 வருஷம் இருந்தோம்னு வச்சுக்கோங்க, வெளி உலகத்தில் 1 வருஷம் தான் அவன் போயிருக்கோம். நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி பல ட்ரெஷர்ஸ் பார்த்துருப்பான். அது எல்லாத்துலேயுமே அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 10 மடங்கு இல்லை 100 மடங்கு டைம் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் ஆகும். ஆனால் 1000 மடங்குலாம் அவன் யோசிச்சதும் கிடையாது, கேள்விப்பட்டதும் கிடையாது. ஆனால் மனுஷன் என்ன சொல்கிறாரு, உனக்கு இவ்வளோ அட்வான்டேஜ் இருந்தால் கூட உன்னால் உன் டீச்சர் ரிக்குவயர்மெண்ட்டை கண்டிப்பாக ஃபுல்ஃபில் பண்ண முடியாது அப்படிங்கிறாரு. அதான் மனுஷன் சொல்கிறான், நீ மட்டும் அந்த ஒரு டைமுக்குள்ளே இதெல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோயேன், நான் உனக்கு ஒரு பயங்கரமான ட்ரெஷரை கொடுக்குறேன். அப்படி இல்லை நீ தோத்துட்ட, உன்னால் பண்ண முடியல அப்படின்னா உன்னோட டீச்சர் எனக்கு ஒரு ட்ரெஷரை கொடுக்கணும், இதுதான் எங்களுக்குள்ளே இருக்க அக்ரிமெண்ட்டுங்கிறாரு.
இதுக்கு மேலே தான் காமெடியாக இருக்குது பாருங்க. இவன் கேட்குறான், என் டீச்சர் அப்படி என்னதாங்க ரிக்குவயர்மெண்ட் வச்சுட்டு போனார் அப்படிங்கிறான். அவர் என்ன சொல்கிறாரு, ரொம்ப சிம்பிள்ப்பா, நீ என்னை டிஃபீட் பண்ணணும் அப்படிங்கிறாரு. யோ போயா சரிதா, அதாவது ஒரு எறும்பை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு நீ வந்து டைனாசரை டிஃபீட் பண்ணணும்னு சொல்கிற மாதிரி இருக்கு. இவன் என்ன கேட்குறான், ஏப்பா நீ வந்து ட்ரூ காட் லெவலில் இருக்கிற, நான் எப்படிப்பா உன்னை டிஃபீட் பண்ணுறது அப்படின்னு கேட்குறான். அவர் என்ன சொல்கிறாரு, நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் உங்ககிட்ட சண்டை போடும்போது க்ளோன் பாடி வச்சு தான் சண்டை போடுவேன். ஸோ உன்னுடைய டிவைன் பாடிக்கு ஈக்குவலாக தான் நான் வந்து சண்டை போடுவேன். ஆனால் நீ என்னை டிஃபீட் பண்ணணும் அப்படின்னா ரெண்டே வழி தான் இருக்குது. ஒன்று, நீ வந்து யூனிவர்ஸ் மாஸ்டர் அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு டெக்னிக்கை கண்டுபிடிக்கணும். அப்படி இல்லைன்னா நீ இந்த இடத்துலையே தங்கி இந்த பீஸ்ட் காட் வேர்ல்டுலேயே நீ வந்து ஒரு ட்ரூ காடாக மாறணும். இந்த 2 பண்ணால் மட்டும்தான் உனக்கு ஏதாவது கொஞ்சம் வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறாரு. சரிப்பா, உன்னோட சேலஞ்சுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் போயிட்டான். நம்ம ஹீரோ யோசிக்கிறான், விளங்குனா மாதிரி தான், நான் இருக்கிற நிலைமையில ட்ரூ கார்டெலாம் ஆக முடியாது, அதெல்லாம் எனக்கு எட்டாத கனி. அப்போ யூனிவர்ஸ் மாஸ்டர் லெவல் டெக்னிக்கை தான் நம்ம வந்து உருவாக்க முடியும். சரி, இருந்தாலும் என் ஃபவுண்டேஷன் இதுக்கெல்லாம் பத்தாதே, இந்த கேப்பை நான் எப்படி பில்ட் பண்ண போகிறேன்னு தெரியலையேன்னு யோசிக்கிறான். இப்படியே யோசிச்சுக்கிட்டே அந்த பீஸ்ட் கார்டு பக்கமே அவன் பறந்து போய்கிட்டே இருக்காங்க. கூடவே நம்ம பார்பத்தாவும் சுற்றிக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு பீஸ்ட் கார்டு சைஸை பாருங்கள், அந்த ஸ்டாச்சூஸை பாருங்கள். இப்போது பார்பத்தா அங்கே இருக்க ஒரு ஸ்டாச்சுவை பார்க்குது. அந்த ஸ்டாச்சு வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு எலிமெண்ட் அப்படிங்கிறது அதில் அதிகமாக இருக்குது. நம்ம ஹீரோ ப்ராக்டிஸ் பண்ணுறதுமே கோல்டு எலிமெண்ட் தான். அப்போது இது இவனுக்கான டெக்னிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுதுங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவனை உட்காந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த இடத்துல மொத்தமாக பார்த்தீங்கன்னா 64 ஸ்டாச்சு இருக்குது. ஆனால் பீஸ்ட் கார்டு அப்படின்னு பார்த்தா மொத்தமாக 8 பீஸ்ட் கார்டு தான். ஸோ ஒவ்வொரு பீஸ்ட் கார்டுக்குமே 8 ஸ்டாச்சு. ஸோ மொத்தமாக 64 ஸ்டாச்சு. அந்த ஒவ்வொரு ஸ்டாச்சு மேலேயுமே நிறைய கார்விங்ஸ் மாதிரி இருக்குது. அந்த ஒவ்வொரு கார்விங்குமே என்னடா அப்படின்னா ஒரு லா பற்றி பேசுது. அதாவது டைம் லா, ஸ்பேஸ் லான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒவ்வொரு லா வந்து ரிப்ரசன்ட் பண்ணுது. அது ஆக்சுவலாக நம்மால் எந்த பக்கம் பறந்து போனாலும் அங்கே ஒரு சீக்ரெட் என்கிரேவிங் அப்படிங்கிறத அவனால் பார்க்க முடியுது. எல்லாமே பீஸ்ட் காட் லாஸ் தான். ஆனால் அவனால் எல்லாத்தையுமே சென்ஸ் பண்ண முடியுதா அப்படின்னா இல்லை, ஓரளவுக்கு தான் அவனால் சென்ஸ் பண்ண முடியுது. ஆக்சுவலாக அந்த ஏன்ஷியன் டைமில் ஒவ்வொரு பீஸ்ட் கார்டுக்கிட்டையுமே ஒரு அல்டிமேட் டெக்னிக் அப்படிங்கிறது இருந்திருக்கு. ஸோ நம்ம ஹீரோ அதை வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனால் பிரச்சனை என்னடா அப்படின்னா இவனால் அதை வந்து அப்சர்வ் பண்ண முடியல. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கிட்டா தான் அவன் வந்து டெக்னிக்கை க்ரியேட் பண்ண முடியும். என்னடா பண்ணுறது அப்படிங்கிறப்போ பார்பத்தா ஒரு ஐடியா கொடுக்குது. இங்கே பாரு, உனக்கு என்ன சொன்னாங்க, அந்த ஒரு ஆளை நீ டிஃபீட் பண்ணணும் அவ்வளோதானே. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி அவனோட ரிமோட் ஓஷன் பாடி இருக்குல்ல, அது வந்து பர்ஃபெக்ட் ஜீன் லெவல் அப்படிங்கிற ரீச் ஆகும்போது அந்த யூனிவர்ஸ் என்ன பண்ணியிருக்கோம், அவனுக்கு ஒரு டெக்னிக்கை கொடுத்துருக்கோம். அந்த டெக்னிக் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிவர்ஸ் மாஸ்டர் லெவல் டெக்னிக். ஸோ இது என்ன சொல்லுது, இந்த கோல்டன் ஹார்ன் பீஸ்ட் இருக்குல்ல, இதையுமே பர்ஃபெக்ட் ஜீன் அளவுக்கு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா யூனிவர்ஸ் இதுக்குமே ஒரு டெக்னிக்கை கொடுக்கும். அந்த டெக்னிக் வச்சு நம்ம டிஃபீட் பண்ணிடலாம்ல அப்படிங்குது. அப்படி அந்த பீஸ்ட்டுக்கு எந்த ஒரு டெக்னிக்குமே கொடுக்கப்படலன்னு வச்சுக்கோங்க, அப்போ கூட அந்த ஓஷன் பாடியோட டெக்னிக்கை இதால் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா இதுவுமே பர்ஃபெக்ட் ஜீன் லெவலுக்கு வந்துச்சுல, அதுதான் பார்பத்தாவோட ஐடியா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், பார்பத்தா ஐடியாவை பிளான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவனுமே அவனால் முடிஞ்ச வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்போ விஷயம் என்னென்னா, சார் என்ன யோசிக்கிறாரு, 1,00,000 வருஷம்லாம் நமக்கு தேவையில்லை, நமக்கு 100 வருஷம் போதும். 100 வருஷம் அப்படின்னு பார்த்தா வெளியில் 100 நாள் தான் ஆயிருக்கும். அதுக்குள்ளே சேலஞ்சை முடிக்கிறானா இல்லையா பாருன்னு சொல்லிட்டு சார் கடுமையாக உழைக்கிறாரு. இப்போ அந்த பர்ஃபெக்ட் ஜீன் லெவலுக்கு வந்தாச்சு. ஆனால் எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை. யூனிவர்ஸ் கிட்ட இருந்தும் ரியாக்ஷன் இல்லை, இவனுக்குள்ளேயும் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. லிட்டலாக கன்னத்தில் கையை வச்சுட்டு உட்காந்துட்டான். என்னடா இது, எனக்கு வந்த சோதனையாக போச்சே. இதுக்கு முன்னாடி அந்த ஓஷன் பாடி டெக்னிக் இருக்குல்ல, அதை பயன்படுத்தலான்னு பார்த்தா இவனோட டிவைன் பாடி மொத்தமாக காலியாகிடும், தோத்தே போயிடுவான். என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் 2 பெருசுங்களும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்குங்க சரக்கு அடிச்சுக்கிட்டு. அந்த ஆள் கேட்குறான், என்னையா உன் ஸ்டூடெண்ட்டுக்கு அங்கே ஏதோ பிரச்சனை போல தெரியுதே அப்படிங்கிறான். அவர் பார்க்குறாரு, அவசரப்படாத அப்படிங்கிறாரு. ஆக்சுவலாக அவன் இருந்தால ஒரிஜினல் யூனிவர்ஸ், பிரைமல் யூனிவர்ஸ், அந்த இடத்துல இவன் இந்த பர்ஃபெக்ட் ஜீன் லெவல் அப்படிங்கிறத ரீச் ஆயிருந்தானா இந்நேரத்துக்கு இவனுக்கு ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் டெக்னிக் அப்படிங்கிறது கிடச்சிருக்கும். அது மட்டும் கிடச்சிருந்தா இந்த ஆளை ஈஸியாகவே டிஃபீட் பண்ணியிருக்கலாம். ஆனால் இந்த ஒரு யூனிவர்ஸை கிரியேட் பண்ணது யார், இந்த மனுஷன். அப்போ இந்த இடத்துல அந்த மாதிரி கிஃப்டெல்லாம் கிடைக்காது, எதுவுமே நடக்காது. அவன் இங்கே இருக்க அந்த பீஸ்ட் வேர்ல்டு தான் மொத்தமாக நம்பி இருக்கணும். அதான் அவர் சொல்கிறாரு, உன்னோட ஸ்டூடெண்ட் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறாரு. அந்த மனுஷன் கேட்குறான், இன்னும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்க போல தெரியுதே, எப்பா ஒயின் நல்லா இருக்கே, எனக்கு கொஞ்சம் கூட அப்படின்னு கேட்குறாரு. இவருக்கு என்னடா இந்த ஆள் கவலையாக பட மாட்டேங்கிறான், ஏதாவது பிளான் வச்சுருக்கானான்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ என்ன யோசிச்சுட்டு இருக்கான் அப்படின்னா, இப்போது ஒரு டாஸ்க்கை வந்து அவர் கொடுத்துருக்காரு அவனுடைய டீச்சர். அது வந்து ஒரு இம்பாசிபிள் டாஸ்க்கு, அச்சீவ் பண்ணவே முடியாது அப்படின்னா அந்த மனுஷன் கொடுத்துருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட டாஸ்க் அவன் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கான். ஸோ இவன் மேலே கான்ஃபிடன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் இந்த இடத்துக்கு அனுப்பிச்சி வச்சிருக்காரு. அதுவும் சாதாரணமாக இந்த இடத்துக்கு எல்லாரெல்லாம் வர முடியாது, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அனுப்பிச்சி வச்சிருக்காரு. அப்போ ஏதோ ஒன்று இங்கே இருக்குது, இவன் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா இந்த இடத்துல தான் அதுக்கான பதில் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத தேட ஆரம்பிக்கிறான். அவன் தேடி தேடி என்ன பண்ணுறான், ஒரு 2 செட் ஆஃப் டெக்னிக்ஸ் அப்படிங்கிறத கற்றுக்குறாங்க. ஆனால் அது கற்றுக்கிட்டதில் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அவனோட சோல், அவனோட டிவைன் பாடி ரெண்டுமே வந்து 100 மடங்கு இன்க்ரீஸ் ஆச்சே தவிர வேறு எந்த ஒரு யூஸுமே இல்லை. அப்போ நான் என்ன பண்ணுறது, இப்போ இதுக்கு முன்னாடி இங்கே வந்தவங்க யாராவது ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்னா
அந்த ஆள் இந்த அளவுக்கு ஆட மாட்டான், அவன் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கான், அப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறான். இப்படியே யோசிச்சு மண்டை குழம்பி போய் கடைசியாக இந்த உலகத்தில் என்னடா இருக்குது அப்படின்னு பார்த்தா மொத்தமாக 64 ஸ்டாச்சூஸ் இருக்குது. இந்த 64 ஸ்டாச்சூஸ் மேலேயுமே ஏகப்பட்ட கார்விங்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. இந்த கார்விங்ஸ் எல்லாம் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? இந்த யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய லாஸ் அப்படிங்கிறத ரெப்ரசென்ட் பண்ணுது. என்னதான் எல்லாமே தனித்தனி லாஸாக இருந்தால் கூட இது எல்லாத்தையுமே என்ன பண்ண முடியும்? கம்பைன் பண்ண முடியும். இந்த ஒரு நிலைக்கு இவன் வந்த உடனே நம்ம மாஸ்டர் அங்கே சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. இருந்தாலுமே பீஸ்ட் காட் ஆன்செஸ்டருக்கு அந்த அளவுக்கு இன்னும் கான்ஃபிடன்ஸ் வரல. இவர் என்ன பண்ணுறாரு, அங்கே இருக்க ஒயின் பாட்டில் எடுத்துக்கிட்டு அவர் பாட்டு கிளம்பி போயிட்டார். இந்த மனுஷன் கத்துறான், யோ நான் கொடுத்தனா உனக்கு, ஏன் எடுத்துகிட்டு போகிற அப்படின்னு கேட்டா, உங்ககிட்ட இருந்து ஒரு ட்ரெஷரே போக போது, ஒயின் பாட்டிலுக்கு போய் அழுதுட்டு இருக்க அப்படின்ட்டு போகிறாரு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஹீரோவுமே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க டெக்னிக்ஸ் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணி, அந்த லாஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணி, அவங்ககிட்ட ஒரு சில டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்கும்ல, ஒரு சீக்ரெட் என்கிரேவிங்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அது எல்லாத்தையுமே எடுத்து, ஏன்னா அந்த ஸ்டார் டவர் இருக்குது பார்த்துங்க, அதுக்குள்ளே என்கிரேவிங்ஸ் இருக்குது, அதையுமே அவன் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அதே மாதிரி அந்த மெட்டல் பிளேட்ஸ் இருக்குல்ல, அதுலேயுமே என்கிரேவிங்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையுமே ஏதாவது கம்பைன் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ அவனுக்குள்ளே ஏதோ ஒரு மாற்றம் அப்படிங்கிறது நடக்குதுங்க. ஸோ இந்த ஒரு மாற்றம் அவனை எங்கே கொண்டு போய் விட்டுது அப்படிங்கிறத அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.